Hello students, welcome to தங்க கணிதம். இன்னைக்கு நாம 10th standard maths chapter 2ல example 2.39 பார்க்கலாம். Questionல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, the sum of first n, 2n and 3n terms of an AP are S1, S2 and S3 respectively. அதாவது ஒரு APனா என்ன? Arithmetic progression. ஸோ இந்த அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனில் இருக்கிற ஃபர்ஸ்ட் n டேர்ம்ஸோட சம்மை S1 அப்படின்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் 2n டேர்ம்ஸுனுடைய சம்மை S2னும் ஃபர்ஸ்ட் 3n டேர்ம்ஸுனுடைய சம்னா என்ன டோட்டல், ஓகே, அதோட வேல்யூவை S3னும் எடுத்துக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சரி, இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணிக்கிட்டு prove that நாம என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா S3 is equal to 3 into S2 minus S1 இதுதான் நாம ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? என்னெல்லாம் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை நாம கிவன்ல எடுத்து எழுதிடலாம். என்னெல்லாம் கொடுத்துருந்தாங்க, சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n டேர்ம்ஸ் வந்து S1, ஸோ அதை எடுத்து எழுதிட்டோம். அடுத்தது சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 2n டேர்ம்ஸ் S2, சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 3n டேர்ம்ஸ் S3. ஓகேவா? இது வரைக்கும் எழுதியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்ல டு ப்ரூவ் S3 is equal to 3 into S2 minus S1 இதையே நாம எழுதிட்டோம். ஓகே, ஏபியில் sum of first n terms அதுக்கு ஃபார்முலா ஞாபகம் இருக்குங்களா? Sn is equal to n by 2 into 2a plus n minus 1 into d. ஸோ இதுதான் அந்த ஃபார்முலா. பட் இங்க நாம sum of first n termsக்கு S1 நேம் கொடுத்ததுனால இதை நாம S1 எழுதிக்கலாம். ஓகேவா? அப்ப என்ன வரும்? S1 is equal to Sn equal to n by 2 into 2a plus n minus 1 into d. ஓகே, சரி, நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இப்போ இந்த பிராக்கெட்டை நாம ரிமூவ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம்? இந்த டி உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? மல்டிப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இதை இது கூட மல்டிப்ளை பண்ணுவோம், அதுக்கப்புறம் இதை இது கூட மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகேவா? இப்போ என்ன வரும்? n by 2 பிராக்கெட்குள்ள 2a இருக்கும். அதுக்கப்புறம் இதுவும் பிளஸ் தான், இதுவும் பிளஸ் தான், அதனால பிளஸ் இன்டூ பிளஸ் பிளஸ் n இன்டூ டி nd, அதுக்கப்புறம் மைனஸ் இன்டூ பிளஸ் மைனஸ் 1 இன்டூ டி டி. ஓகே, இதுதான் வந்து S1 ஓட வேல்யூ. நெக்ஸ்ட் S2 நான் என்னன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க, sum of first 2n terms. கரெக்டா? அப்போ இங்க எங்கெல்லாம் n இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் நாம 2n அப்படின்னு மாத்திக்கணும். ஓகேவா? அப்ப என்ன வரும்? S2 is equal to S2n is equal to இங்க n இருக்கு, இந்த nக்கு பதிலா 2n divide by 2 bracket ஸ்டார்ட் பண்றோம். 2a அதுக்கப்புறம் பிளஸ் போட்டாச்சு. இங்க n இருக்கு, இந்த nக்கு பதிலா 2n minus 1 into d. ஓகேவா? ஸோ இதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கலாம், ஏன்னா அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 2n by 2 into 2a ப்ளஸ் இந்த டி உள்ள மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. என்ன வரும்? 2n into d 2n d வருமா? அதுக்கப்புறம் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் டி. இதே மாதிரி தான் சேம் ப்ரொசீஜர். ஃபஸ்ட்டு 3n டேர்ம்ஸ் அதனுடைய சம்மை S3ன்னு சொல்லி எடுத்துக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால நாம் S3ன்னு எடுத்துருக்குறோம். S3 is equal to S3n. ஓகே, இந்த Sn ஃபார்முலா இருக்குல்ல, அதாவது S1 இது வந்து என்னன்னா சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n டேர்ம்ஸ்னுடைய ஃபார்முலா. பட் இப்போ நமக்கு என்ன வேணும்? சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 3n டேர்ம்ஸ். அப்போ என்ன பண்ணிக்கணும்? n இருக்கிற இடத்துலலாம் 3n மாற்றணும். இப்போ என்ன வரும்? nக்கு பதிலாக இங்கே 3n வந்துடும் பை 2, அதுக்கப்புறம் பிராக்கெட் 2a ப்ளஸ் ndக்கு பதிலாக 3nd, அதுக்கப்புறம் மைனஸ் டி. ஓகேவா? சரி, இப்போ S1, S2, S3 எல்லாமே அழகாக எடுத்து எழுதிட்டோம். நெக்ஸ்ட் நாம் வந்து என்ன ப்ரூவ் பண்ணணும்? S3 is equal to 3 into S2 minus S1 இதுதான் நான் ப்ரூவ் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த ரைட் ஹேண்ட் சைடை எடுத்துக்கிட்டு இதுல இருந்து நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வர போறேன். ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கு பாருங்க, 3 into S2 minus S1 இருக்கு. கரெக்டா? ஸோ 3 into S2 minus S1. இதுல S2 என்ன இருக்கு பாருங்க, இது அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 2n by 2 into 2a plus 2nd minus d இதுதான் வந்து S2. அதுக்கப்புறம் மைனஸ் S1 என்ன இருக்கு? n by 2 into 2a plus nd minus dன்னு இருக்கு. ஓகே, ஸோ ஈக்குவல் டு 3 பிராக்கெட். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டேர்ம், அதுக்கப்புறம் மைனஸ் போட்டுட்டு இது இன்னொரு டேர்மாக இருக்குது. இந்த ரெண்டு டேர்ம்லையுமே நமக்கு n by 2 வந்து காமனாக இருக்குது. கரெக்டாக? அதை வெளியில் எடுத்துடலாமா? எடுத்துட்டிங்கன்னா இங்கே n by 2ன்னு வரும். ஓகே, சரி, இப்போ இதில் பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்கும்? 2 இருக்குமா? இந்த 2வை அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். சரிங்க, இந்த ஸ்டெப்லேயே பண்ணலாம், இல்லை நெக்ஸ்ட் ஸ்டெப்லேயும் பண்ணிக்கலாம். ஓகே, 2 மட்டும் நீங்கள் அப்படியே வச்சுருக்கிறேன். அப்புறம் இங்கே நமக்கு n by 2 வெளில போயிடுச்சு. அப்போ நமக்கு பேலன்ஸ் மைனஸ் மட்டும்தான் இருக்கும்.
ஸோ மைனஸ் ஆஃப் 2a ப்ளஸ் nd மைனஸ் d. ஓகே, சரி, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 3 into n 3n டிவைட் பை 2 ப்ராக்கெட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த 2வை அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் இங்கே பண்ணுவோம், அதுக்கப்புறம் இது கூட, அதுக்கப்புறம் இங்கே 2 into 2 4a ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ், அப்புறம் இந்த இடத்துல 2 into 2 4nd, இங்கே மைனஸ் டி. ஓகேவா? சரி, அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் இருக்குது, இந்த மைனஸ் கூட இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு இங்கே பண்ணணும், அதுக்கப்புறம் இங்கே, அதுக்கப்புறம் இந்த இடம் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2a, அதுக்கப்புறம் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் nd. நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் டி. ஓகே, ஏதாவது டேர்ம்ஸ் வந்து கேன்சல் ஆகுதா அப்படின்னு பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா 4a இருக்குது, இந்த இடத்துல மைனஸ் 2a. கரெக்டாக? இது ரெண்டுமே வந்து நமக்கு லைக் டேர்ம்ஸ், பட் சைனில் வந்து டிஃபர் ஆகுது. ஏன்னா இங்கே வந்து ப்ளஸில் இருக்குது, இங்கே மைனஸில் இருக்குது. இந்த மாதிரி வேறு வேறு சைனில் இருந்துச்சுன்னா லைக் டேர்ம்ஸ் நாம் என்ன பண்ணணும், அதை நாம் சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பரோட சைன் எடுத்து போடணும். இப்போ இங்கே 4a இருக்குது, இங்கே 2a இருக்குது. சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு 2aன்னு கிடைக்கிது. இதில் பெரிய நம்பர் வந்து 4a, அதோட சைன் ப்ளஸ்ஸுங்கிறதுனால ப்ளஸ். ஸோ ப்ளஸ் வந்து போட்டாலும் ஒன்று தான், போடாக்கட்டி ஒன்று தான், அதனால் இதை அப்படியே விட்டுறலாம். ஓகேவா? அப்போ வெறும் 2a தான். அடுத்தது இங்கே 4nd இருக்குது, இந்த இடத்துல மைனஸ் nd இருக்குது. இது ரெண்டும் வந்து நமக்கு லைக் டேர்ம்ஸ், ஏன்னா என்னும் இருக்கணும் டியும் இருக்கணும். ஸோ அப்போ இது இந்த ரெண்டு டேர்மில் தான் நமக்கு என்னும் டியும் காமனாகவே இருக்குது. சரி, இதுலேயும் அதே தான். ஏன்னா இங்கே வந்து ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது, வேறு வேறு சைனில் இருக்கிறனால இதை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுறோம். சப்ட்ராக்ட் பண்ணும்போது 3nd கிடைக்கிது. ஓகே, பெரிய நம்பரோட சைன் ப்ளஸ்ஸு, ஸோ அதனால் ப்ளஸ் போட்டாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு சின்ன கரெக்ஷன். இங்கே நம்ம 2வும் வந்து இந்த இடத்துல மல்டிப்ளை பண்ணும்போது 2 இங்கேயும் சேர்த்து தான் மல்டிப்ளை பண்ணிடணும். கரெக்டாக? பட் நான் மிஸ் பண்ணிட்டேன், அதனால் இங்கே எடுத்து போட்டுக்கலாம். ஓகேவா? அப்போ இங்கே என்ன வந்திருக்கணும், மைனஸ் 2dன்னு வந்திருக்கணும். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம் மைனஸ் 2d இருக்குது, இந்த இடத்துல ப்ளஸ் டி இருக்குது. ரெண்டுமே வேறு வேறு சைன், அதனால் இதை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுறோம். சப்ட்ராக்ட் பண்ணும்போது அது 2லேருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணால் 1 கிடைக்கும். இதில் பெரிய நம்பரோட சைன் மைனஸுங்கிறதுனால மைனஸ். ஓகே, தட் இஸ் மைனஸ் 1d. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் 3n by 2 into 2a ப்ளஸ். இப்போ இந்த ரெண்டு டேர்ம் பாருங்கள், இதில் நம்ம டியை காமனாக வெளில எடுத்துடலாமா? எடுத்துட்டிங்கன்னா பேலன்ஸ் என்ன கிடைக்கும், 3n minus 1 வரும் into d. ஓகே, இப்போ இது நல்லா பாருங்கள், இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் போட்டிருந்தோம், ஞாபகம் இருக்குங்களா? அதாவது S3 எழுதியிருக்கும் பாருங்கள். S3க்கு என்ன வந்திருந்தது, 3n by 2 into 2a plus 3nd minus d. அதாவது S3 equal to 3n by 2 2a plus 3n minus 1 into d வந்திருக்கா? அதே தான் இங்கே வந்திருக்கு, 3n by 2 into 2a plus 3n minus 1 into d. அப்போ இதை நான் S3ன்னு எழுதிக்கலாம் இல்லையா? ஆக்சுவலி நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணோம் பாருங்கள், ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருந்தது, 3 into S2 minus S1 வந்தது. இப்போ நமக்கு என்ன வந்திருக்கு, S3 வந்திருக்கு. இது நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூ. ஓகேவா? அப்போது நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் ஸ்டார்ட் பண்ணி லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூ எடுத்துகிட்டு வந்துட்டோம். திஸ் இம்ப்ளைஸ் 3 into S2 minus S1 equal to S3. ஸோ இதுதானே ப்ரூவ் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க, நாம் ப்ரூவ் பண்ணிட்டோம். அவ்வளோதான், இந்த ப்ராப்ளம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வேறு ஒரு இம்பார்ட்டண்ட் ப்ராப்ளத்தில் நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.